சிறிய வயதில் திருமணமாகி வந்துடுது. அப்போ தான் தெரிகிறது தான் வந்திருக்கக்கூடிய ஒரு மகான் கணவராக இருப்பவர் மகான் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டார். அந்த கணவர் இவரை உலக நாயகி அம்பிகையினுடைய வடிவமாக நினைத்து பூஜிக்கவே ஆரம்பித்தார். ஒரு கிராமத்து பெண்ணாக கணவனை நாடி வந்தவர் அவருடைய அந்த அன்பினால அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சீடர்கள் எண்ணற்றோருக்கு அன்னை சாரதை தேவியாக மாறினார். அதுதான் சாரதா தேவியார், ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய மனைவி. ஒரு தடவை கயாவுக்கு போறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்த பிறகு கயாவுக்கு போறார். அங்க போய் அங்க இருக்கக்கூடிய துறவிகள் அவர்களுடைய நிலை, அவர்களுக்கு உணவு கிடைக்குது, எல்லாம் சௌரியமா இருக்காங்க. ஆனா கொல்கத்தால ராமகிருஷ்ணனுடைய சீடர்கள் அந்த துறவிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, என்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுவதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி ஒரு தாய் அன்போடு நினைத்து அவருடைய மனதில் உதித்தது தான் ராமகிருஷ்ண மடம். இன்றைக்கு உலகளாவிய அளவில் ராமகிருஷ்ண மடம் இருக்கு சொன்னால் அது அன்னை சாரதா தேவியினுடைய காரணமாக தான். அன்னை சாரதா தேவி அவர்களுடைய பிறந்த நாள் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி. வணக்கம்.